லார்ட் ஆஃப் ஆல், நமது எல்லாருக்கும் மேற்பட்ட ஒரு முதலாளி. லார்டுனா பிரபுன்னு சொல்கிறாங்க. அதுதான் இங்கே மொழிபெயர்ப்பு பண்ணும்போது பிராமணர்கள் கர்த்தர் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழில் காரிய கர்த்தர் அப்படின்னு ஒரு சொல் இருக்குது. அவர் தான் எல்லாத்துக்குமே காரிய கர்த்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. காரிய கர்த்தர்னால் எல்லாத்தையும் செய்து முடிக்கிறதே அந்த ஆள் தான் மையம். அவன் இல்லைன்னா எதுவுமே நடக்காது அப்படிங்கிறதான் காரிய கர்த்தா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் லார்ட் அப்படிங்கிறதுக்கு இறைவனுக்கு கர்த்தர் என்று சொல்லியிருக்கிறார்கள். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, 2 of the most famous Christians in the Victorian era in England were Charles Spurgeon and Joseph Parker, both of them mighty preachers of the gospel. அந்த காலத்தில் விக்டோரியா மகாராணி இருந்த காலத்தில் 2 பேர் ரொம்ப ஃபேமஸான போதகர்கள் இங்கிலாந்தில். ஒன்று சார்லஸ் ஹேடன் ஸ்பர்ஜன் அவர் பேர். இன்னொருத்தர் ஜோசப் பார்க்கர். 2 பேருமே மிக வல்லமையான சக்தி வாய்ந்த போதகர்களாக இருந்தார்கள். அவர்கள் நற்செய்தியை போதித்தார்கள், சுவிசேஷத்தை போதித்தார்கள். நற்செய்தினா என்ன? நற்செய்தி என்ன? நல்ல செய்தி. என்ன நல்ல செய்தி? பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார் என்பதுதான் நற்செய்தி. இன்று கிறிஸ்து என்னும் பாலகன் உங்களுக்கு பிறந்திருக்கிறார். கிறிஸ்து வருவார் என்று பல நூற்றாண்டுகளாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் யூதர்கள். இன்றும் யூதர்கள் கிறிஸ்துவின் வருகைக்காக காத்திருக்கிறார்கள். கிறிஸ்து ஏற்கனவே வந்துட்டார், அதை தேவதூதர்கள் அறிவித்தார்கள். இன்று கிறிஸ்து என்னும் பாலகன் உங்களுக்கு பிறந்திருக்கிறார். இம்மானுவேல். நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பதற்கு, பூமியிலே பாவங்களை மன்னிப்பதற்கு மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதான் அவர் சொன்னார். இன்றைக்கி 2 விஷயம் நடந்தது. ஒன்று, ஒரு பரிசேயன் என்ன சொல்கிறான், சர்ச் அட்மினிஸ்ட்ரேட்டர், நீர் எங்கே போனாலும் நான் உன் பின்னாடியே வரேன், எனக்கு வேறு எதுவுமே தேவையில்லை அப்படிங்கிறான். இன்னொன்று என்ன சொல்கிறாங்க, கெர்கசேனர் நாட்டினர் என்ன சொல்கிறாங்க, தயவு செய்து எங்கள் எல்லையை விட்டு போயிடு சாமி, உன் வித்தையும் வேணாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லி தருத்தி விட்டாங்க. ஒருவர் ஏற்றுக்கொள்கிறார், ஒருவர் என்ன பண்ணுறாரு, தருத்தி விடுறார். அப்போது இறைவனுடைய செய்கையை எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறார்கள், எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ளாமல் போகிறார்கள்? அதனால் ஆண்டவர் கேட்குறார், எல்லாரையும் குணமாக்குறது என்னுடைய வேலை இல்லை. ஆண்டவரே, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று 2 கண்ணு தெரியாதவன் கேட்குறான், கத்துறாங்க உட்காந்துட்டு. நான்லாம் இது மாதிரி கண்ணு தெரிய வைக்க முடியும்னு நீ நம்புறியாயா, விசுவாசிக்கிறியா? நம்புகிறேங்க, அதான் உங்களை கூப்பிட்றேன். சரி, உன்னுடைய விசுவாசத்தின்படியே ஆக கிடவுது. இன்னொருத்தன் என்ன சொல்கிறான், ஒரு தலைவன் ஒருவன் ஆண்டவரே என்னுடைய பிள்ளை இறந்து போயிட்டா, 16 வயசு தான் இருக்கும், சின்ன பிள்ளைங்க இறந்து போயிட்டா, தயவுசெய்து நீங்கள் எனக்கு காப்பாற்றுங்க. சரி போய் நான் வரேன், என் வீட்டுக்கு வரேன். ஐயோ, வீட்டுக்கு வர்ற அளவுக்குலாம் எனக்கு தகுதி கிடையாதுங்க, நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள் போதும், பொழைச்சிருவா அப்படிங்க. இன்னொருத்தன் கூப்பிட்றான், சரி வாங்க அப்படின்னு வீட்டுக்கு போகிறாரு. அங்கே என்ன பண்ணுறாரு, எல்லாம் அழுது பேன்னு ஓதிக்கிட்டு இருக்கான். டக்கு மோளம் அடிச்சிட்டு இருக்கான். அங்கே அழுகிறவர்களையும் தாரை ஊதுகிறவர்களையும் வெளியே திரட்டி விட்டாங்கன்னு போட்டிருக்கு. அவர் என்ன சொல்கிறார், அம்மா பிள்ளை சாகலம்மா, சும்மா இப்போ தூங்கிட்டு இருக்காப்பா, நித்திரையாக இருக்கிறான். எல்லாம் அங்கே இருக்கிறவெல்லாம் அழுகிறத விட்டு சிரிக்கிறான். அப்போ நீ உண்மையிலே அழுதியா சிரிக்கிறியா? எல்லாம் வேஷம் தானே. இந்த ஒரு இவன் படத்தில் கூட போடுவாங்க, இப்படியே அழுதுகிட்டே கையில் இருக்க நகையெல்லாம் பிடிங்கிடுவாங்கல்ல 2 பேர். அந்த மாதிரி இளவு வீட்டில் அழுகிறதெல்லாம் இந்த மாதிரி கேஸ் தான். எல்லாம் அழுகிறவெல்லாம் ஏசு தூங்கிட்டு இருக்காப்பா அப்படின்னு சொன்னு சிரிக்கிறானோ. அழுகெல்லாம் எங்கேயா போச்சு உங்களுக்கு? அதனால் என்ன பண்ணார், எல்லா பேரும் கூப்பிட்டு வெளியில் திரட்டி விடுங்கடா, ஒரே கத்திட்டு கிடக்கணும். திரட்டி விட்ட பிறகு அந்த பிள்ளையை எழுப்பி அவர்கிட்ட கொடுக்குறார் இல்லையா? எப்பேற்பட்ட அதிசயங்களையும் அவர் செய்கிறார். சில பேர் அதிசயங்களை கண்டு அவரோடு கூட இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார், முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா கவனிச்சுக்கணும். யார்கிட்டையும் இந்த அற்புதம் நடந்ததை சொல்லாத, வெளியில் போய் யார்கிட்டையும் சொல்லாத அப்படி சொல்லிக்கிட்டே வர்றார். ஏன்னா அற்புதங்களை கண்டால் இவர்கள் எல்லாம் நிறைய பேர் அற்புதங்களை செய்கிறேன்னா வித்தக்காரனை நம்பி அவன் பின்னாடியே போவாங்க. தங்களுடைய உள்ளம் சுத்திகரிப்பதை விட்டு அவர் அற்புதத்தை செய்யட்டும்,
அப்படின்னு சொல்லி வந்து நிற்பான். அற்புதத்தை செஞ்சால் மட்டும்தான் நம்புவான். இந்த மாதிரி கேஸுங்க இவனுங்க. அதனால தான் வெளியில் சொல்லாதன்னாரு. இதுக்கு நேர்மாறாக இன்றைய போதகர்கள் என்ன பண்ணுறாங்க, அற்புதத்தை காட்டணும்னு சொல்லி கஷ்டப்படுறான். இங்கிட்ட அங்கிட்ட 58 கேமரா வச்சுக்கிட்டு அற்புதத்தை காட்டி காட்டி கடைசியில் கம்பி 1, கம்பி 2, கம்பி 3ன்னு உள்ளே போய் உட்காந்துருக்கான். எப்படி? இதுதான் போதகர்களுடைய நிலைமை. அப்போ இந்த 2 போதகர்கள், சார்லஸ் ஸ்பர்ஜன் அண்ட் ஜோசப் பார்க்கர், both of the mighty preachers of the gospel that Jesus Christ has come in to save you from sin. பாவங்களிலிருந்து உங்களை விடுதலை செய்வதற்காக இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார் என்ற நற்செய்தியை குறித்து அதிகமாக பேசி அநேகரை ஆண்டவருக்குள் வழி நடத்தினார்கள். Early in their time ministries, they fellowshipped and even exchanged pulpits. ஆரம்ப காலத்திலே 2 பேரும் ஒன்றாக இணைந்து ஆண்டவருடைய ஊழியத்தை செய்தார்கள். இவருடைய ஆலயத்தில் வந்து அவர் போதகம் செய்வார், அவருடைய ஆலயத்தில் வந்து இவர் போதகம் செய்வார். Then they had a disagreement and the reports even got into newspapers. அதுக்கப்புறம் அவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை வந்துடுச்சு. நீ செய்கிறது சரியில்லை, நான் செய்கிறது சரியில்லைன்னு. இன்றைக்கி என்னென்னா, இந்த பெந்தேகோஸ்தே பாதிரியார்கள் தான் இதுக்கு நல்ல உதாரணம். அதே மாதிரி நம்ம சிஎஸ்ஐ சர்ச்சில் பார்த்திங்கன்னா 4 குழுவாக இருப்பாங்க. இந்த குழுவை சேர்ந்தவங்க அவங்ககிட்ட பேச மாட்டாங்க, இவங்களுக்கு நேர் எதிரி அவங்க. அந்த குழுவை சேர்ந்தவங்க இவங்க மேலே கேஸ் போடுவாங்க, போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இவங்களை கொண்டே கோர்த்து விட்டு நடுத்தரில் நிற்கிறது. இவன் வாழ்க்கையை கெடுக்கிறது, இவன் பிள்ளைகளெல்லாம் கெடுக்கிறது, அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காமல் பண்ணுறது, அவன் வந்து இவங்களுக்கு பண்ணுறது. போதகர்கள், இயேசுவின் அன்பை ஊருக்கு பிரசங்கிக்கிற போதகர்களுக்குள்ளே இந்த மாதிரியான பிரச்சனைகள், வம்பும் புத்தியீனமான காரியமும் சகல துர்க்குணமும் இவர்களுக்குள்ளே நிரம்பி இருக்கிறதுன்னு பவுல் சொன்னார். இன்றைக்கி நேற்றுல அன்னையிலேருந்தே அப்படி தான் இருக்குது. இது மனித சுபாவம். இந்த மனித சுபாவத்திலிருந்து நீங்கள் விடுபட வேண்டும் என்பதுதான் இயேசு சொல்லுகிறார். எல்லாருக்குள்ளும் துர்க்குணம் இருக்கும். எல்லா வயல்லையும் களைகள் இருக்கும். களைகள் இல்லாத வயல் இருக்கா? இன்றைக்கி பூரா களைக்கொல்லி அனுக்கிறது தான் எல்லாருக்கும் பிரச்சனை. களைக்கொல்லியே பல லட்சம் கோடிக்கு விற்றுக்கிட்டு இருக்கான் உலகம் பூரா. களைகளை அழிப்பது அவ்வளோ கஷ்டம். அது மாதிரி மனிதனுடைய இருதயத்திலும் வம்பும் புத்தியீனமான பேச்சும் சகல விதமான துர்க்குணமும் உண்டாயிருக்கும். அதேமாரி இவங்க 2 பேருக்குள்ளே பிரச்சனை வந்துடுச்சு. அதை நியூஸ் பேப்பர்லாம் போட்டு கிளின்னு கிழிக்கிறாங்க. Then they had a disagreement. The reports even got into the newspapers. Spurgeon accused Parker of being unspiritual because he attended the theatre. Interestingly enough, Spurgeon smoked cigars, a practice many believers would condemn. ஸ்பர்ஜன் என்ன சொல்கிறாரு, பார்க்கர் வந்து சினிமா தியேட்டரில் போய் சினிமாலாம் பார்க்குறாரு, அதனால் அவர் ஆவிக்குரியவர் இல்லை அப்படின்னு சொல்கிறார். ஆனால் ஸ்பர்ஜன் என்ன பண்ணுவார், சிகரெட் குடிப்பார். அதனால் நிறைய விசுவாசிகள் வந்து அந்த மாதிரி சிகரெட் குடிக்கிறது, போதைப் பொருட்களை போவது, இந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் அவர் போக மாட்டாங்க. அதனால் அவர் என்ன சொன்னார், இவர் ஒரு குடியார், அதனால் இவரெல்லாம் ஆவிக்குரிய விஷயத்தில் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். Who was right? Who was wrong? Perhaps both of them were wrong. யார் சரியானவங்க, யார் தவறானவங்க? இப்போ நம்ம யார் சொல்வதை கேட்குது? 2 பேருமே தவறானவங்க. இப்போ இவங்கள யாரை நீ பின்பற்றுவ? நாளைக்கு யார் மோசமாக போவான்னு உனக்கு எப்படி தெரியும்? எவன் சொல்கிறது உண்மை அப்படின்னு ஒரு பெரிய கொஸ்டின். இதுக்கு தீர்வு இயேசு சொன்னார். அதான் போன வாரம் ஐயா பேசும்போது அந்த முக்கியமான பாயிண்ட்டை நீங்கள் கவனிங்க. அன்றைக்கும் இன்றைக்கும் என்றைக்கும் இந்த வேதாகமம் எல்லா கேள்விகளுக்கும் பதில் தருகிறது. இயேசு என்ன சொன்னார்? அவர்கள் சொல்வதின்படி செய்யுங்கள், அவர்கள் செய்வதின்படி செய்யாதிருங்கள். இதை இயேசு சொன்னார். இயேசு கிறிஸ்து நமக்கு முழுமையாக எல்லாவற்றையும் போதித்து விட்டு எல்லாம் முடிந்தது என்று சொல்லி போனார். உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் வாழ்க்கையில் வந்தால் உடனே நம்ம என்ன செய்யணும்? பெரும்பாலும் குடும்ப பிரச்சனை வந்துருச்சுன்னு வச்சுக்க, மனைவிமார்கள்லாம் போய் அவங்க அம்மாட்ட போய் சொல்லுவாங்க. அவங்க அம்மா ஸ்குரு பண்ணிவிடும். அதுக்கு தகுந்த மாதிரிங்க, நீ ஏன் இப்படி பண்ணுற, நீ இப்படி பண்ணு, நீ ஏன் இதெல்லாம் சரியாக வச்சுக்காத, இந்த மாதிரி பண்ணால் தான் சரியாக வரும், அவங்களுக்குலாம் புத்தி கட்டணும், பாடம் கற்பித்தா தான் சரியாகும், இப்படி சொல்லி கொடுப்பாங்க. குடும்பத்தில் 2ஆக பிடிஞ்சிடும். உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் ஆண்டவர்கிட்ட போய் சொல்லுங்கள், ஆண்டவரே இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? ஆண்டவர் உங்களுக்கு எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானத்தை கொடுத்து ஞானத்தையும் கொடுப்பார். பரத்திலிருந்து வருகிற ஞானத்தை, ஒரு பிரச்சனையை எப்படி டீல் பண்ணணும் அப்படிங்கிறத அவர் சொல்லிக் கொடுப்பார்.
அப்போது மிகப்பெரிய ஞானவான்களாக நீங்கள் மாறுவீர்கள். இப்போ 2 பேருக்குள்ளே ஏன் பிரச்சனை வந்துச்சுன்னா, 2 பேரும் அடுத்தவருடைய குறைகளை சுட்டி காட்டுகிறார்கள். அது நம்முடைய வேலை இல்லை. எல்லாவற்றையும் பொறுத்து போவது. எல்லாருக்கும் ஒரு எஜமான் மேலே இருக்கிறார். அதான் வேலைக்காரரே உங்கள் எஜமானுக்கு கீழ்ப்படியுங்கள். எஜமான்களே எல்லாருக்கும் ஒரு எஜமான் மேலே இருக்கிறார் என்று நினைத்து பயந்து நடங்கள் அப்படின்னு பவுல் சொல்கிறார். எல்லாத்துக்கும் தீர்வு அதில் இருக்கிறது. When it comes to questionable matters in the Christian life, cannot dedicated believers disagree without being disagreeable? ஒரு கேள்விக்கிடமான ஒரு விஷயம் கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலே வரும்போது, அப்போது அர்ப்பணித்து கொண்ட விசுவாசிகள் கூட நம்ம அதை முரண்பாடாக இல்லாமல் முரண்பட முடியுமா? முரண்பாடு இல்லாமல் முரண்பட முடியுமா? அது எப்படி? அவங்கள எதுக்க முடியுமா? அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிற கருத்துக்கை ஏற்றுக்கொள்ளாமல் ஏற்றுக்கொள்ள முடியுமா? எப்படி? அது எப்படி நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு எப்படி ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது அப்படிங்கிறது தான் டிஸ்அக்ரியபிள். பீயிங் டிஸ்அக்ரியபிள் வித்தவுட் பீயிங் டிஸ்அக்ரியபிள், டிஸ்அக்ரி. அவங்க நம்மளை சொல்கிறத கேட்காம போயிடக்கூடாது, அதே நேரத்தில் அவங்க சொல்கிறத நம்மளும் கேட்கக்கூடாது. அப்படி எப்படி போகிறது? அதுக்கு என்ன பதில்? அது வேதாகமம் என்ன சொல்லுது? ஐ ஹவ் லேர்னட் தட் God blesses people I disagree with. A friend of mine told me one day and I have learned the same thing. நாம் ஒத்துக்கொள்ளாமல் இருக்கிற தவறான போதகத்தை செய்கிறார்கள் என்று சொல்லுகிற அல்லது கிறிஸ்தவ வாழ்க்கை இவர்கள் வாழவில்லை என்று சொல்கிறவர்களை தேவன் ஆசீர்வதிக்கிறார். என்னங்க இது? கிறிஸ்தவ வாழ்க்கைக்கே விரோதமான வாழ்க்கை இந்த பையன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். கடவுளை அவனை கண்டுக்கிறாமல் ஆசீர்வதிக்கிறாரு. என்ன கொடுமை இது அப்படின்னு சொல்லி அவருடைய ஃப்ரெண்டு சொல்கிறார். ஐ ஹவ் லேர்னட் தட் காட் பிளஸஸ் பீப்புள் ஐ டிஸ்அக்ரி வித். எனக்கு நான் சொல்கிற கருத்தையே நான் ஏற்றுக்கிறது இல்லைங்க, ஆனால் அவர்கிட்ட போய் பரிசுத்த ஆவியானவர் வேலை செய்கிறாருன்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது சொல்கிறார். அப்போ நம்ம ஒரு கம்பெனி நடத்துகிறோம். இந்த கம்பெனியில் எல்லா பேருமே முந்தின நாள் இதே சிந்தனை எனக்கு தன்னை போல் ஸ்பான்டேனியஸாக வருது. அந்த கம்பெனியில் எல்லா பேரும் ஒழுங்காக வேலை செய்கிறவங்களா? ஒரு 30% 40% டெடிக்கேட்டடாக வேலை செய்வாங்க. பேலன்ஸ் இருக்கிற 60% எப்படி இருப்பாங்கன்னா, எப்படி ஏமாற்றிட்டு போகலான்னு தான் இருப்பாங்க. கம்பெனி ஓனர் என்ன பண்ணுவார்? ஏமாற்றிட்டு போகிறவங்களாம் நீக்கிட்டு வேலை செய்ய முடியாது. டெடிக்கேட்டட் பீப்புளையும் வச்சுருப்பார். டெடிக்கேஷன் இல்லாமல் வேலை செய்கிறவங்களையும் திரும்ப திரும்ப சொல்லி வேலையை முடிக்கணும். ஏன்னா இயேசு என்ன சொன்னார்னா, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆகவே அறுப்புக்கு எஜமான அதிக ஆட்களை அழிக்கும்படி நீங்கள் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்கிறார். இருக்கிற ஊழியக்காரர்கள் எல்லாம் பரிசுத்தவான்களா, தேவனுக்கு பிடித்தவர்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஆனால் தம்முடைய ஊழியத்தை போதிக்க வேண்டியிருக்கிறது. இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கும்போதும் அந்த பக்கம் 10 பேர் போய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். பேதருக்கு அள்ளு விட்டுருச்சு. ஆண்டவரே அவன் யாருன்னே தெரியாது, நம்மகிட்ட வந்ததே கிடையாது, உங்களை பேரை வச்சு அங்கே வந்து ஏதோ வித்தை காட்டிக்கிட்டு இருக்கான். விடு வேலை நடக்கட்டும் அப்படியாங்கிறார். நம்மோடே சேராதவன் சிதறடிக்கிறான், என்னமோ பண்ணிட்டு போகிறான், இன்னும் பிரச்சனை பண்ணாத. அப்போ நம்மளுக்கு வித்தியாசமான காரியங்களை சொல்லுகிறார்கள், நமக்கு பிடிக்கவில்லை என்பதற்காக அவர்களோடு நாம் முரண்பட்டு சண்டையிடக்கூடாது. நம்ம எப்படிப்பட்டவர்களாக வாழ வேண்டும்? வம்பும் புத்தியினமான பேச்சும் மற்ற எல்லா துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கிடையாது. ஆவியின் கனி உள்ளவர்களாக இருங்கள். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, இச்சையடக்கம், தயவு, சாந்தம் எல்லாம் உங்கள்கிட்ட இருக்கட்டும். அப்போ எப்படி அவங்ககிட்ட நம்ம டிஸ்அக்ரி பண்ணுறது? அது ஆண்டவர் அவனை அனுபவிக்கிறான். நான் என்ன பண்ண சொல்கிறேன்? பக்கத்து வீட்டு வேலைக்காரன் வந்து அவன் சரியாக வேலை செய்யலை, அதுக்கு நீ என்ன பண்ண போகிற? சரியா அவன் ஓனர் பார்த்துக்குவான், உடியா டக்லஸ் அண்ணன் அவர் பார்த்துக்குவார் உடியா அப்படின்ட்டு போகிறோம்ல. அது மாதிரி தான் பக்கத்து வீட்டு வேலைக்காரனை பற்றி உனக்கண்ணியாக அக்கறை. அவன் ஓனர்கிட்ட அவன் சம்பளம் வாங்கிட்டு போகிறான், என்னமோ பண்ணிட்டு போகிறான், நீ ஏன் கொதிச்சிக்கிட்டு இருக்க? அது எப்படி? வித்தவுட் பீயிங் டிஸ்அக்ரியபிள், ஹவ் வில் யூ டிஸ்அக்ரி? இப்படி தான் விஷயம். ஐ ஹவ் லேர்னட் தட் God blesses people I disagree with. A friend of mine told me one day and I have learned the same thing. அது உண்மைதான். தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்கிறார்கள் என்று யாரெல்லாம் நாம் நினைக்கிறோமோ அவர்களை தேவன் ஆசீர்வதித்து தான் வைக்கிறார். அவரிடத்திலே சில வேலைகளை செய்யுமாறு சொல்கிறார்.
ஆகவே யாரையுமே நாம் குற்றவாளிகள் என்று we cannot condemn anyone. பார்வோனை வச்சிருந்தார். தேவனுடைய வல்லமையெல்லாம் நிறைவேற்றுவதற்காக பார்வோனை வைத்தார். பார்வோன் மட்டும் ராஜாவா இல்லைன்னா இப்பேற்பட்ட அதிசயங்களை மக்கள் கண்டிருப்பார்களா? மக்களுக்கு இணக்கமான ஒரு ராஜா இருக்கான்னு வச்சுக்க, தேவனை பற்றி எப்படி தெரிந்து கொள்வார்கள்? ஆகவே அவருடைய செய்கைகளை நாம் கேள்வி கேட்கவே முடியாது. சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார், நாம் விசுவாசத்திலே உறுதிப்படும்படியாக. நமக்கு சோதனைகள் வந்தால்தான் நாம் அதில் ஜெயித்து ஆண்டவர் இருக்கிறார், என்னோடு கூட இருக்கிறார், எங்களுடைய ஜெபத்தையும் கேட்கிறார். எப்படி உங்களுக்கு தெரியும்? சோதனைகள் வந்தாதான், சோதனைகளிலே நாம் ஆண்டவரிடத்தில் போய் கெஞ்சுவோம், ஆண்டவர் விடுதலை கொடுப்பார். என்னுடைய தேவன் என்னுடைய ஜெபத்தை கேட்டார் என்பது எப்படி நீங்கள் நம்புவீர்கள்? அதை சோதனையை கொடுப்பதற்கு 2 பேரை வச்சிருக்கிறார். சோதனைகள் வராமல் போவது கூடாத காரியம், ஆனால் அவைகள் யாரால் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. அப்போ சோதனை கொடுக்குறதுக்கு 2 பேர் ஆண்டவர் நியமித்திருக்கிறார். அவர்களை நீங்கள் சபிக்காதீர்கள், தேவன் ஏற்படுத்தினவர்கள் அவர்கள். ஸோ வித்தவுட் பீயிங் டிஸ்அக்ரியபிள், எப்படி how will you disagree? இதுக்காக சில பேர் இருக்கிறார்கள். ஆகவே அவர்களையும் தேவன் தான் அனுப்பியிருக்கிறார், அவர்களை தேவன் ஆசீர்வதிக்கிறார். And I have learned the same thing. When Jesus Christ is Lord in our lives, we permit him to deal with his own servants as he wishes. இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கும்போது நம்ம என்ன செய்கிறோம்? அவருடைய வேலைக்காரர்கள் என்னமோ செஞ்சுட்டு போட்டோம். பக்கத்து வீட்டு வேலைக்காரன் ஓனரு, டிஃப்ரெண்ட்டான ஓனர், நான் அவனுக்கு ஓனர் கிடையாது, அவன் ஓனர் செய்கிறபடி என்னமோ செஞ்சுட்டு போகிறான். அப்போ மற்ற ஊழியக்காரர்கள், கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரர்களுக்கு ஓனர் யார்? இயேசு கிறிஸ்து. அந்த ஓனர் அவனுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாரோ அதை செய்வான். நீ போய் நடுவில் எங்கள் ஓனர் இதாயான்னு சொன்னால் நீ எப்படி சொல்லுவான்? ஓ ஓனர் உங்ககிட்ட வேறு சொல்லியிருக்காரு, அதே ஓனர் அவனுக்கு வேறு சொல்லியிருக்காரு, அதெல்லாம் செய்யக்கூடாது நீ ஏன் சொல்கிற? இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். ஆகவே அடுத்தவர்களை குற்றவாளிகள் என்று தீர்ப்பதற்கு நமக்கு எந்த விஷயமும் இல்லை. நம்ம எல்லாருக்கும் இறைவன் ஒருவர் இருக்கிறார். அந்த இறைவனுடைய செய்கையை நடக்க விடுங்க, நடுவில் குறுக்க கட்டையை போடாதீங்க அப்படிங்கிறார். இதுதான் முக்கியமான விஷயம். Something to ponder today. Is it more difficult to allow Jesus to be Lord of your life or of other people's lives? Why? இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையிலே இறைவனாக இருப்பதற்கு அல்லது மற்றவருடைய வாழ்க்கையிலே இறைவனாக இருப்பதற்கு அனுமதிக்க விடுவதற்கு உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாவா இருக்குது? ஏன் பொங்குற அப்படின்னு கேட்குறாரு சிம்பிளாக. அவருக்கு ஆண்டவர் என்னமோ சொல்லியிருக்கா, செஞ்சுட்டு போகிறாரியா உடியா? சார் அவர் வித்தையெல்லாம் காட்டிக்கிட்டு இருக்காரு, ஏதோ கட்டிட்டு போகிறான் உடியா, என்னத்தை காட்டினா உனக்கண்ணா? சார் அவர் உஃபுன்னு ஊதுறார் சார், ஊதிட்டு போகிறான் உடியா. அவன் அந்நிய பாஷன் கத்துறான், ஏன் ஓவர வான்னு கத்துறான், கத்திட்டு போகிறான் ஏன் உடியா. அவர்களினாலும் ஆண்டவர் சில காரியங்களை செய்கிறார். சார் இவங்கெல்லாம் அந்நிய பாஷை பேசுகிறே கிடையாது சார், சரியான ஆவி செத்த பயிலுவோம் சார், இவங்க செத்த பையன் சொல்லுவான்ல, ஆவிக்குரிய எதுவுமே கிடையாது சார். ஏன் உடியா, அவன் பாட்டு போகிறான் ஏன் உடியா. சார் ஆர்சியில் மேரி மாதா வச்சு கும்பிட்றான் சார் உடியா. அவர்களுக்கும் நான் தான் ஆண்டவர், இவர்களுக்கும் நான் தான் ஆண்டவர். நீ ஏன் பொங்குற? ஓனர் அனுமதிக்கிறாரு, கம்முன்னு போக வேண்டியதானே. லார்ட் ஆஃப் ஆல், நாம் எல்லாருக்கும் இறைவன் வித்தியாசங்களை, வித்தியாசமான வரங்களை கொடுக்கிறார். அது மாதிரி ஆவியின் வரத்தை ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வரமாக கொடுக்கிறார். சிலருக்கு போதகம் பண்ணும் வரத்தை கொடுத்தார், சிலருக்கு வியாக்கியானம் பண்ணும் வரத்தை கொடுத்தார், சிலருக்கு குணமாக்கும் வரத்தை கொடுத்தார், சிலருக்கு பரிசுத்த ஆவியை ஏவும் வரத்தை, ஒரு ஆளுக்கு ஒரு வரம் தான். சிலருக்கு குணமாக்கும் வரத்தை கொடுத்தார், எல்லாரையும் கொடுக்குறார். குணமாக்கும் வரத்தை உடையவன் மோசமானவனாக இருந்தால் இருந்துட்டு போகிறான், அதை பற்றி உனக்கண்ணா? அவன் குணமாக்கும் வரத்தை உடையவன், நீ வச்சுக்க, அவனை அணைச்சி வச்சுக்கையா. அந்த தீர்க்கதரிசி உன் கூடயே இருக்கட்டும். தீர்க்கதரிசி ஆண்டவர் அனுப்புனார், நீ போய் அந்த பயலவெல்லாம் சரியில்லை சொல்லியா, அப்பனும் பிள்ளையும் சாப்பிட போகிறீங்கன்னு எச்சரிக்கை பண்ணு, அங்கே போய் சொல்லிவிட்டு தண்ணியும் குடிக்கக்கூடாது, சோறு நீங்கக்கூடாது, அப்படியே சொல்லிட்டு போயிடணும் அப்படின்னு தீர்க்கதரிசிகிட்டே சொல்லி அனுப்புனார். தீர்க்கதரிசி மாங்குன்னு சைக்கிள் எடுத்துகிட்டு வாரான். யோ நீனும் பிள்ளையும் எல்லாம் ஆண்டவர் குரமாக சரிங்க சாப்பிட போகிறீங்கன்னு ஆண்டவர் சொன்னாரியா, சொல்லிட்டு நான் கிளம்புறேயா அப்படின்னா. இவ்வளோ தூரம் ஆண்டவருடைய வசனத்தை சொல்ல வந்து நீங்கள் கொஞ்சம் சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு போங்க, உன் வீட்டில் சாப்பிடக்கூடாது, தண்ணி விடக்கூடாது ஆண்டவர் சொல்லியிருக்காரு, சேதியை மட்டும் சொல்லிட்டு வர சொன்னார். தீர்க்கதரிசினா நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு தானே நடந்தான். ஆண்டவர் சொன்னதை கேட்டு போகணுமா இல்லையா? போகிற வழியில் பின்னாடி ஒரு ஆள் அனுப்பி, இப்போ தான் ஆண்டவருடைய தூதர் மறுபடியும் என்கிட்ட வந்து சொன்னார், உனக்கு விருந்து போட சொன்னார், பிரியாணி ஆக்கிட்டோம் வாய் ஆங்குறான். என்னாச்சு?
சோழி முடிஞ்சா சிங்கம் பிடிச்சி கடிச்சு தின்னு பிடிச்சி தேவையாது. அப்போ தீர்க்கதரிசியானவன் தேவனுடைய செய்கையை செய்ய வருகிறான். தனிப்பட்ட விதத்திலே தேவனுக்கு கீழ்ப்படியாதவனாக இருக்கிறான். அது அவனுக்கும் அவனுடைய ஓனருக்கும் உள்ள தனிப்பட்ட விஷயம். பார்த்தியா, இது மாதிரி தான் எல்லா தீர்க்கதரிசி பயில ஒரு காணுவோம். அப்படிலாம் சொல்லக்கூடாது. அதெல்லாம் நம்முடையது கிடையாது. அடுத்தவர்களை தீர்ப்பது நம்முடைய வேலை இல்லை. இவர்களை எல்லாம் பார்த்து நீங்கள் உணர்வடையுங்கள். அதற்காக எல்லாரையும் பாருங்கள். ஸ்பர்ஜனையும் பாருங்கள். அந்த ஆள் பேர் என்ன, இன்னொருத்தர் பார்க்கர், அவரையும் பாருங்கள். 2 பேரும் சொல்கிறதையும் கேட்டுக்குங்க. எவன் செய்கிறபடியும் செய்யாதீங்க. இதான் இயேசு நமக்கு சொன்னார். இயேசு என்ன சொன்னாரோ அவர்கிட்ட கேளுங்க. எந்த சோதனை வந்தாலும் நீங்கள் என்ன பண்ணணும், ஆண்டவர்கிட்ட போய் சொல்லணும். ஆண்டவரே இது மாதிரி வந்துருச்சு, என்ன பண்ணுறது, நான் உனக்கு ஐடியா சொல்கிறேன், வாயா. அப்படி நீங்கள் நடந்தீங்கன்னா உலகத்தில் பார்க்கிற எல்லாரை விட நீங்கள் புத்திமதிகளாக இருக்கிறீர்கள். உம்முடைய வசனத்தை நான் காத்து நடக்கிறதுனாலே மூத்தோர்களை விட அதிக ஞானம் உள்ளவனானேன்னு ப்ராக்டிக்கலாக தாவீது எழுதியிருக்கான். அவருடைய வசனத்தின்படி நடந்து எதையுமே பொறுமையாக அவருடைய சன்னிதானத்தில் வைத்து, அதுக்கு தமிழ் மொழியில் ஒரு பழமொழி வந்துருச்சு, பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்னு. எப்பயுமே இறைவனுடைய சன்னிதானத்தில் எந்த பிரச்சனையும் கொண்டு வந்து அமர்ந்து அது தீர்வு காணும்போது மிகப்பெரிய புத்திசாலித்தனமாக அது அமையும். ஆகவே எல்லாருக்கும் நல்லவன் தன்னை இழந்தான் அப்படி பாட்டு இருக்கு. எல்லாருக்கும் மேற்பட்ட ஒருவன் இருக்கிறான், இறைவன். அவன் சொல்வதை கேட்போம். நமக்குள்ளே இருக்கிற முரண்பாடுகளை, டிஸ்அக்ரிமெண்ட்ஸ், அதை அமைதியாக கடந்து செல்வோம் என்பது தான் இன்றைய தியானம். ரொம்ப அருமையாக இருக்குல்ல.